அல்லேலூயா. இந்த நாளிலே கூட நம் மத்தியில் வந்திருக்கிற பிரதர் நரேஷ்குமார், சிஎஸ்ஐ சென்ட் ஜான்ஸ் தெலுங்கு சர்ச் அந்த பகுதியிலேருந்து வந்திருக்கிறார். மேலும் ஒரு பகுதியிலிருந்து கர்த்தருடைய வார்த்தை, துதி ஆராதனை இரண்டுமே நம் மத்தியில் அவர் ஏறெடுப்பார். இந்த நாளில் கூட குறைந்த ஒரு கூட்டமாக இருந்தாலும் நம் மத்தியில் கர்த்தர் பெரிய ஒரு கூட்டமாக இருந்து நம்மை வழிநடத்தி கொண்டு வருகிறார். அதற்காக கர்த்தர் கொடான கொடி சோத்திரம். நம் மத்தியிலே வந்திருக்கிற பிரதர் நரேஷ்குமார் அவர்களே, கிரைஸ்ட் ஊழியத்தின் சார்பாகவும் உங்கள் அனைவர் சார்பாகவும் துதி ஆராதனையும் கர்த்தருடைய வார்த்தையும் பகிர்ந்து கொள்ள அன்போடு அழைக்கிறேன். நாம் எழுந்து நின்று சில பாடல்களை பாடி கர்த்தரை துதித்து நாம் ஆராதனை செய்வோம். எனக்காய் ஜீவன் விட்டவரே, என்னோடிருக்க எழுந்தவரே, எனக்காய் ஜீவன் விட்டவரே, என்னோடிருக்க எழுந்தவரே, என்னை என்றும் வழி நடத்துவாரே, என்னை சந்திக்க வந்திடுவாரே, என்னை என்றும் வழி நடத்துவாரே, என்னை சந்திக்க வந்திடுவாரே. இயேசு போதுமே போதுமே, இயேசு போதுமே போதுமே, எந்த நாளிலுமே என் நிலையிலுமே எந்த வாழ்வினிலே இயேசு போதுமே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசு எனக்கு போதும் அப்படின்னு சொல்கிறவங்க மட்டும் ஹல்லேலூயா சொல்லலாம். ஹல்லேலூயா. இந்த உலகத்தில் எந்த ஒரு காரியங்கள் இருந்தாலும் அது எல்லாமே நிலையில்லாதது, அது எல்லாமே மாறக்கூடியது, அது எல்லாமே மாயமாக ஆகக்கூடியது. என் ஆண்டவர் மட்டுமே மாறாதவர், என் ஆண்டவர் மட்டுமே, அவர் மாயமல்ல, அவர் உண்மை, அவர் ஜீவனுள்ள தேவன். ஹல்லேலூயா சொல்லுவோமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. யார் நம்மை கைவிட்டாலும், யார் நம்மை வெறுத்து தள்ளினாலும் நம் ஆண்டவர் நம்மை கைவிடுவதே இல்லை. மனிதர் என்னை கைவிட்டாலும், மாமிசமழுகி நாரிட்டாலும், மனிதர் என்னை கைவிட்டாலும், மாமிசமழுகி நாரிட்டாலும், ஐஸ்வர்யம் யாவும் அழிந்திட்டாலும், ஆகாதவன் என்று தள்ளிவிட்டாலும், ஐஸ்வர்யம் யாவும் அழிந்திட்டாலும், ஆகாதவன் என்று தள்ளிவிட்டாலும், இயேசு போதுமே போதுமே, இயேசு போதுமே போதுமே, எந்த நாளிலுமே என் நிலையிலுமே எந்த வாழ்வினிலே இயேசு போதுமே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சங்கீதம் 149 நமக்கு சொல்கிறது, வானாதி வானங்களே கர்த்தரை துதியுங்கள். ஹல்லேலூயா. பூமியிலுள்ள சகல ஜீவன்களே கர்த்தரை துதியுங்கள். நட்சத்திரங்களே கர்த்தரை துதியுங்கள். வாலிபர்களே கர்த்தரை துதியுங்கள். பெரியவர்களே கர்த்தரை துதியுங்கள். ஒருவரும் நீங்கள் சும்மா இருப்பது கூடாத காரியம். கர்த்தரை துதிப்பதே நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற கடமை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தூயாதி தூயவரே, உமது புகழை நான் பாடுவேன். தூயாதி
தூயவரே உமது புகழை நான் பாடுவேன். பாரில் எனக்கு வேறென்ன வேண்டும், உயிருள்ளவரை நீ துதி பாட வேண்டும். பாரில் எனக்கு வேறென்ன வேண்டும், உயிருள்ளவரை நீ புகழ் பாட வேண்டும். தூயாதி தூயவரே உமது புகழை நான் பாடுவேன். ஹல்லேலூயா. அவர் தூயாதி தூயவர், கர்த்தாதி கர்த்தர், ராஜாதி ராஜம், பரிசுத்தர் 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 என்று கேருபீன்களும் சேராபீன்களும் ஆராதித்து கொண்டிருக்கிற தேவன். ஹல்லேலூயா. அவருக்கு ஆயிரம் ஆயிரம் நாமங்கள் உண்டு. ஒவ்வொரு பரிசுத்தவான்களும் தமக்கு கர்த்தர் செய்த நன்மைகளை எண்ணி எண்ணி சொல்லி அவருக்கு அநேக நாமங்களை இட்டு துதித்தார்கள். ஹல்லேலூயா. கண்ணீரில் இருந்த மக்கள் அந்த தேவன் கர்த்தர் அவர்களுக்கு செய்த நன்மைகளை பார்த்து அவர்களுக்கு நாமத்தை இட்டார்கள். ஹல்லேலூயா. ஆகார் அவருக்கு நாமத்தை இட்டார். யெகோவா ஈரே, யெகோவா ஷம்மா, யெகோவா ஷாலோம் என்று அநேக நாமங்கள் வேதத்தில் அவருக்கு உண்டு. ஹல்லேலூயா. நம் கர்த்தர் நமக்கு செய்த காரியங்களை எண்ணி எண்ணி நாம் சொல்லுவோமா, என்னுடைய துயரத்தை துடைத்த ஆண்டவரே, ஹல்லேலூயா, என்னுடைய சிறுமையை துடைத்த என் ஆண்டவரே, என் வெட்கத்தை போக்கிய என் ஆண்டவரே, என் கண்ணீரை துடைத்த என் ஆண்டவரே, என் கதறலை துடைத்த என் ஆண்டவரே, என் வெட்கத்தை களிப்பாக மாற்றிய என் ஆண்டவரே. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திர ராஜா. ஆண்டவரே, எண்ணத்தை கொண்டு நான் உம்மை துதிப்பேன் ஆண்டவரே, எண்ணத்தை கொண்டு உமக்கு நான் படைப்பேன் ராஜா. என்னுடைய துதிகளை அன்றி அப்பா வேறு எதையும் நீர் பிரியப்படுகிறது இல்லையே. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம் 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 ஆண்டவரே. அப்பா அப்பா பிதாவே அன்பான தேவா அருமை இரட்சகரே, ஆவியானவரே. அப்பா பிதாவே அன்பான தேவா அருமை இரட்சகரே, ஆவியானவரே. எங்கோ நான் வாழ்ந்தேன், அறியாமல் அலைந்தேன், என் நேசர் தேடி வந்தேன். எங்கோ நான் வாழ்ந்தேன், அறியாமல் அலைந்தேன், என் நேசர் தேடி வந்தேன். ஹல்லேலூயா. நெஞ்சார அனைத்து முத்தங்கள் கொடுத்து நிழலாய் மாறிவிட்டே. ஹல்லேலூயா. என்னை நெஞ்சார அனைத்து முத்தங்கள் கொடுத்து நிழலாய் மாறிவிட்டே. நன்றி உமக்கு நன்றி ஐயா, நன்றி உமக்கு நன்றி. அப்பா பிதாவே அன்பான தேவா அருமை இரட்சகரே, ஆவியானவரே. ஹல்லேலூயா. நாம் எத்தனை காரியங்களுக்கு நாம் நன்றி சொல்ல வேண்டும், நமக்கு தெரியவே தெரியாது. ஹல்லேலூயா. நாம் ஞாபகம் இருக்கக்கூடிய ஒவ்வொரு காரியத்தையும் நினைத்து 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 நாம் நன்றி சொன்னாலும் இந்த நாட்கள் போதாது, நம்முடைய ஆயுசு போகாது. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா.
நாம் நினைத்து பார்க்க முடியாத அநேக காரியங்களை நம் தேவன் நம்முடைய வாழ்க்கையில் செய்து கொண்டே இருக்கிறார். நம்ம கடந்த நிமிஷத்தில் கூட கர்த்தர் செய்த காரியங்கள் நமக்கு தெரியாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவரே, உட்கார்ந்த இடத்தில் மரித்தவர்கள் உண்டு, நடக்கும்போது மரித்தவர்கள் உண்டு, அப்பா எதுவுமே செய்யாமல் யோசிக்கும் போது மரித்தவர்கள் உண்டு, நித்திரையிலும் மரித்தவர்கள் உண்டு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வியாதியிலே கிடக்கக்கூடிய அநேக ஜனங்கள் உண்டு, அப்பா பண கஷ்டத்தில் முழுகி கிடக்கக்கூடிய ஜனங்கள் உண்டு, எங்கு போகவும் என்று நம்பிக்கை இல்லாமல் தீருகிற ஜனங்கள் உண்டு. ஹல்லேலூயா. ஆனால் நமக்கு ஒரு நம்பிக்கை உண்டு, நமக்கு ஒரு கண்மலை உண்டு, நமக்கு ஒரு அடைக்கலம் உண்டு. ஹல்லேலூயா. தேவ ஜனமே, நாம் கலங்க தேவையில்லை. நாம் திக்கற்ற பிள்ளைகள் அல்ல, நாம் திடமனதாய் இருக்கக்கூடிய பிள்ளைகள். ஏனென்று சொன்னால் நம் கண்மலையாகிய கிறிஸ்து நம்மோடு இருக்கிறார். ஹல்லேலூயா சொல்லமா, ஹல்லேலூயா. என் கண்மலையானவரே, என்னை காக்கும் தெய்வம் நீரே, எந்தன் கண்மலையானவரே, என்னை காக்கும் தெய்வம் நீரே, வல்லமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிமைக்கு பாத்திரரே, வல்லமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிமைக்கு பாத்திரரே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. அல்லேலூயா. ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. ஹல்லேலூயா. அவர் எந்த பாதங்கள் எல்லாம் பலவீனங்களாக இருக்கிறதோ, எந்த முழங்கால்கள் எல்லாம் முடங்கி கொண்டிருக்கிறதோ, அதை திடப்படுத்தி எழுப்புகிற தேவன். ஹல்லேலூயா சொல்லமா, ஹல்லேலூயா. நம்முடைய கால்களை மான் கால்களை போல துள்ளி குதித்து எழுப்ப செய்கிற தேவன். ஹல்லேலூயா. நாம் குதித்து குதித்து நாம் அவருக்கு நன்றி சொல்ல வேண்டும். நம்முடைய நாட்களில் நடனமாடி நாம் நன்றி சொல்ல வேண்டும். நம்முடைய வாய்களை விரிவாய் திறந்து நாம் நன்றி சொல்ல வேண்டும். ஹல்லேலூயா சொல்லமா, ஹல்லேலூயா. எத்தனை நன்மைகள் எனக்கு செய்தி, எப்படி நன்றி சொல்வேன், நான் எப்படி நன்றி சொல்வேன். ஹல்லேலூயா. எத்தனை நன்மைகள் எனக்கு செய்தீர், எப்படி நன்றி சொல்வேன், நான் எப்படி நன்றி சொல்வேன். நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா, இயேசு ராஜா. வாயை திறப்போம். நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா, இயேசு ராஜா. பலவீனன் என்று தள்ளிவிடாமல் பலத்தால் இடை கட்டினீர், பலத்தால் இடை கட்டினீர். ஹல்லேலூயா. எத்தனை பேர் தெரியுமா நம்மை ஒதுக்கி வைத்திருப்பாங்க, இந்த வேலைக்கு இவன் லாய்க்கியே கிடையாது, ஹல்லேலூயா, இவன் தகுதியற்றவன், இவனுக்கு வேலைக்கு சேர்த்தா நாம இவனுக்கு வேலை செய்யணும். ஹல்லேலூயா. பலவீன பாத்திரமாக இருந்த நம்மை, ஒடுக்கப்பட்ட ஜனமாக இருந்த நம்மை ஆண்டவர் பலப்படுத்தியிருக்கிறார். ஹல்லேலூயா. எங்கு தகுதி இல்லை என்று சொன்னார்களோ அதே இடத்தில் நம்மை தகுதிப்படுத்தி இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எங்கு நம்முடைய கீழான ஒரு நிலைமையை பார்த்து எங்கு நம்மளை தூஷித்தாங்களோ அதே இடத்துல நம்ம மேன்மையாக வைத்த தேவன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒருபோதும் நம்முடைய தேவன்
நம்மளை தள்ளி விடுறதே இல்லை, நம்மளை கைவிடுறதே இல்லை. எத்தனை பேர் நம்மளை கைவிட்டிருக்கலாம். உலகத்தில் நாம் நம்பின எல்லா ஜனங்களும் நம்ம விட்டு போயிருக்கலாம், சொல்லி சொல்லி ஏமாத்தி இருக்கலாம். ஆனால் கர்த்தர் வாக்கு மாறாதவர். ஹல்லேலூயா. அவர் ஒரு முறை சொன்னா அவர் எப்பொழுதுமே அந்த வார்த்தையை அவர் திரும்ப பெறதே இல்லை. ஹல்லேலூயா. உன் வாழ்க்கையை நான் மாற்றுவேன், உன் வாழ்க்கையை நான் பசுமையாக செய்வேன், உன் வாழ்க்கையை நான் நிலைப்படுத்துவேன்னு கர்த்தர் நமக்கு வாக்குத்தத்தம் பண்ணியிருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் மாறாத தேவன், அவர் மாறாத தேவன். ஆமென். ஹல்லேலூயா சொல்லமா? ஹல்லேலூயா. உங்களுடைய வாக்குத்தத்தங்களை நினைத்து நினைத்து ஒரு முறை கர்த்தருக்கு நன்றி சொல்லுவோமா? ஆண்டவரே, நீர் எத்தனை வாக்குத்தத்தங்கள் எனக்கு கொடுத்திருக்கிறீங்க ராஜா. தகப்பனே, நீர் என்னை ஆண்டவரே பேர் சொல்லி அழைத்தீங்களே தகப்பனே. அப்பா, உம்முடைய சபையில் அப்பா ஒரு தூணாக நிறுத்தினீங்களே தகப்பனே. உம்முடைய ஊழியத்தில் ஒரு பாத்திரமாக என்னை நிறுத்தினீங்களே ராஜா. அப்பா, எதற்கும் தகுதி இல்லாத என்னை ஆண்டவரே அப்பா உலகத்திலே புறக்கணிக்கப்பட்ட எங்களை ராஜா நீர் பயன்படுத்தினீரே, அதற்காய் நன்றி தகப்பனே. ஹல்லேலூயா. தாழ்மையில் இருந்தேன் தயவாய் நினைத்தீர் தேவனே, உம்மை துதிப்பேன். தாழ்மையில் இருந்தேன் தயவாய் நினைத்தீர் தேவனே, உம்மை துதிப்பேன். தேவனே, உம்மை துதிப்பேன். எத்தனை நன்மைகள் எனக்கு செய்தீர், எப்படி நன்றி சொல்வேன், நான் எப்படி நன்றி சொல்வேன். நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா, இயேசு ராஜா. நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா, இயேசு ராஜா. அப்பா ஆண்டவரே, 1000 10,000ங்களில் சிறந்தவரே, அப்பா உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. தகப்பனே, நீர் உன்னதமானவர். அப்பா, நாங்கள் நம்பி இருக்கிற கன்மலை, எங்கள் கோட்டை, எங்களுடைய துர்க்கம். அப்பா, கோழி தன் குஞ்சுகளை கூட்டி சேர்ப்பது போல எங்களை பாதுகாத்து கொள்கிற தேவன் ஆண்டவரே. எங்களுடைய அரணான பட்டன் அப்பா, எங்களை எப்பொழுதும் ஆண்டவரை சேர்த்து கொள்கிற எங்களுடைய அரண், எங்களுடைய ஜீவன், ஜீவன் நதியே அப்பா, வற்றாத நதியே அப்பா, வாக்கு கடங்கா பெருமூச்சுகளோடு ஜெபித்து கொண்டிருக்கிற பரிசுத்த ஆவியானவரே, அப்பா உமக்கு நன்றி 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 தகப்பனே. உம்முடைய பிரசன்னத்தினால அப்பா நீர் எங்களை நிரப்புகிறபடியால் உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா, உம்முடைய அபிஷேகத்தினாலே ஆண்டவரே நீர் எங்களை நிரப்புகிறபடியால் உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உம்முடைய வரங்களினாலே ராஜா நீர் நிரப்புகிறபடியால் உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா, வரங்களை பெற்றுக்கொண்ட பிள்ளைகளாக ஆண்டவரை எழும்பி நிற்கக்கூடிய பிள்ளைகளாக, அபிஷேகிக்கப்பட்ட பிள்ளைகளாக, அனுப்பப்பட்ட பிள்ளைகளாக தகப்பனே ஆண்டவரே. எசப்பா, இந்த உலகத்தில் ஆண்டவரே அப்பா நீர் எங்களை விளங்கச் செய்கிறபடியால் உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா, இன்னும் கூட தகப்பனே ஆண்டவரே உம்முடைய அப்பா நீர் அன்று மேல் வீட்டறையில் ஆண்டவரே அப்பா உம்முடைய பிரசன்னத்தில் நிரப்புனீங்க. அப்பா நீர் உம்முடைய பிரசன்னத்தினாலே அவர்களுக்கு ஆண்டவரே காட்சி கொடுத்தீங்க. அப்பா, இப்பொழுது நாங்கள் கீழ் வீட்டு அறையில் இருக்கிறோம் தகப்பனே ஆண்டவரே. தாவீது சொன்னது போல, நான் எங்கு போனாலும் நீர் அங்கே இருக்கிறீர். ஹல்லேலூயா,
அப்பா உம்முடைய பிரசன்னம் இங்கு உலாவி கொண்டிருக்கிறது. அப்பா நீர் எங்களை கண்ணோக்கி பார்த்து கொண்டிருக்கிறீங்க. அப்பா உம்முடைய இரக்கத்தினால, அப்பா உம்முடைய பிரசன்னத்தினால, உம்முடைய அபிஷேகத்தினால நீர் நிரப்ப போகிற கிருபைக்காக உமக்கு ஸ்தோத்திரம் 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 ஆண்டவரே. அப்பா நீர் ஆண்டவரே, அப்பா எத்தனை பேர்கள் ராஜா ஆண்டவரே மனம் உருகி அப்பா உள்ளத்திலிருந்து உம்மை நோக்கி கூப்பிடணும்னு நினைக்கிறாங்களோ, அப்பா அந்த உள்ளங்கள் உடைக்கப்படட்டும் தகப்பனே. ஆண்டவரை கடினமான உள்ளங்கள், பாரத்தோடு இருக்கக்கூடிய உள்ளங்கள் ராஜா ஆண்டவரை அழட்டும் தகப்பனே, அழுகை வரட்டும் ராஜா. ஆம் தகப்பனே, உடைக்கப்படட்டும் தகப்பனே. ஆண்டவரை என் இயேசு உயிரோடு இருக்கிறார், எனக்கு ஒரு கவலையும் இல்லை, ஒரு துக்கமும் இல்லை, இனி கண்ணீர் நான் விடுவது இல்லை, என்னுடைய துக்க நாட்கள் முடிந்து போயிற்று அப்பா என்று நினைத்து நினைத்து ராஜா சந்தோஷத்தோடு தகப்பனே அப்பா உம்மை கூப்பிடுகிற பிள்ளைகளுடைய சத்தம் எழும்பி வரட்டும் தகப்பனே. அதற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அபிஷேகிங்க அபிஷேகிங்க அப்பா உமக்கு ஸ்தோத்திரம். அப்பா ஆவியாண்டவரே, நீங்க வந்தபடியால் உமக்கு நன்றி 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 நன்றி. அப்பா பத்மு தீவினில பக்தனை நீர் தேற்றினீரே, அதே போல ஆண்டவரே எங்களுக்கு ஆதரவு இல்லை என்று நினைத்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு ஜனத்தையும் நீர் தேற்றி கொடுங்க. அதற்காக ஸ்தோத்திரம் அப்பா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே, இந்நாளில் சித்தம் போல் நடத்தி செல்லும் ஐயா. எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே, இந்நாளில் சித்தம் போல் நடத்தி செல்லும் ஐயா. ஆவியானவரே ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே, ஆவியானவரே ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே, எப்படி நான் செபிக்க வேண்டும், எதற்காக செபிக்க வேண்டும், கற்றுத்தாரும் ஆவியானவரே. ஆமா, எப்படி நான் செபிக்க வேண்டும், எதற்காக செபிக்க வேண்டும், கற்றுத்தாரும் ஆவியானவரே. வேத வசனம் புரிந்து கொண்டு விளக்கங்களை அறிந்திட சொல்லி தாரும் ஆவியானவரே. ஹல்லேலூயா. வேத வசனம் அறிந்து கொண்டு விளக்கங்களை புரிந்து கொள்ள சொல்லி தாரும் ஆவியானவரே. ஆவியானவரே ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே, ஆவியானவரே ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆவியானவரே, அப்பா நீர் இங்கே இருக்கிறபடியால் உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உமக்கு நன்றி ஆண்டவரே. அப்பா நீர் எங்களை பலப்படுத்துகிற போகிறபடியால் உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உம்முடைய வார்த்தைகளை நீர் எங்களுக்கு கொடுக்கிற போகிறீங்களா உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நீர் எங்களோடு பேச போகிற விதத்திற்காக நன்றி ராஜா. ஆம் தகப்பனே, ஒரு வார்த்தையும் ஆண்டவரே அப்பா உம்முடைய வார்த்தைகள் வீணாக போவதில்லை தகப்பனே. காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நீர் தகப்பனே ஆமாண்டவரே இரு கருக்குள்ள பட்டயமாக அந்த வார்த்தைகள் எங்களோடு ஆண்டவரே பேச போகிற அந்த அதிகாரத்திற்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. நீர் ஆண்டவரே இயேசுப்பா ஆண்டவர் ஒவ்வொருவரையும் நீர் பொறுப்பெடுத்துக் கொள்ளும். இங்கே கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய குடும்பத்திற்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா அந்த குடும்பங்கள் ஒவ்வொன்றும் ஆண்டவரே இந்த வார்த்தையினால தகப்பனே அப்பா இன்னும் கர்த்தாவே ஆண்டவரே ஒரு மன மீட்சியை பெறட்டும் ஆண்டவரே. நீர் அவர்களோடு பேசுங்க, வழிநடத்துங்க. இயேசுவின் ஜெபம் கேளும் பிதாவே. ஆமேன் ஆமேன் ஆமேன். ஹல்லேலூயா. எல்லாருக்கும் ஸ்தோத்திரங்க. நல்லா இருக்கிறீங்களா? ஆண்டவரை நம்பி இருக்கக்கூடிய ஜனங்க கிட்ட நான் இந்த வார்த்தையை கேட்கவே கூடாது. ஏன்னு சொன்னால் கர்த்தரை நம்பி இருக்கிற ஜனங்கள் நல்லா தான் இருப்பாங்க. ஹல்லேலூயா. நாம் ஒருபோதும் கெட்டு போவதில்லை, ஒருபோதும் நாம் வீணாக இருப்பதில்லை, ஒருபோதும் நாம் துக்கித்து இருப்பதே இல்லை. ஹல்லேலூயா.
கர்த்தரை நம்பி இருக்கிற ஜனம் எப்பொழுதுமே நன்றாக இருக்கும். ஹல்லேலூயா சொல்லலாமா? விசுவாசத்தோட சொல்லலாம். நமக்கு மிகப்பெரிய நம்பிக்கை உண்டு, நமக்கு மிகப்பெரிய தைரியம் உண்டு, நமக்கு மிகப்பெரிய அடைக்கலம் உண்டு. ஏன்னு சொன்னால் நம்ம ஆண்டவரை நம்பி இருக்கிறோம். கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, இந்த நேரத்தில் கூட இந்த நல்லதொரு வாய்ப்பை கொடுத்த கடவுளுக்கும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கும் கிரைஸ்ட் டிவி நிறுவனத்திற்கும் என்னுடைய நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நேரத்தில் உங்கள் அனைவரையும் நான் பார்ப்பதில் ரொம்ப எனக்கு சந்தோஷமாக இருக்குது. ஹல்லேலூயா. கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, என்னுடைய பெயர் நரேஷ்குமார். நான் ஒரு திருச்சபைக்கு உபதேசியராக இருக்கிறேன். இந்த நாளில் கூட கர்த்தருடைய வார்த்தையை நான் பகிர்ந்து கொள்ளும்படி சுமந்து வந்திருக்கிறேன். பேசுவது நான் அல்ல, கர்த்தர் நம்மோடு பேசுகிறார். ஹல்லேலூயா. பேசுவது நான் அல்ல. நம்ம இன்னைக்கு தியானத்திற்காக 5 சங்கீதங்களை நாம் எடுக்க போகிறோம். 1 அல்ல, 2 அல்ல, 5 சங்கீதங்கள். 5 சங்கீதங்களில் அநேக சத்தியங்கள் உண்டு. கர்த்தர் நமக்கு என்னென்னலாம் சத்தியத்தை அவர் நமக்கு சொல்லிக் கொடுக்க விரும்புகிறாரோ அதை நாம் இன்னைக்கு கற்றுக்கொள்ள தீவிரப்படுவோம். ஹல்லேலூயா. 146வது சங்கீதத்திலிருந்து 150ஆம் சங்கீதம், அதாவது சங்கீத புஸ்தகங்களில் மொத்தம் 150 சங்கீதங்கள் உண்டு. அதில் கடைசி 5 சங்கீதங்கள். இந்த கடைசி 5 சங்கீதங்களுக்கு ஒரு பெயர் இருக்குது. இந்த கடைசி 5 சங்கீதங்களையும் சேர்ந்து ஒரு பெயர் வைத்திருக்கிறாங்க. இந்த சங்கீதங்களுக்கு என்ன பெயர் தெரியுமா? ஹல்லேலூயா சங்கீதம். ஹல்லேலூயா. இந்த கடைசி 5 சங்கீதங்களுக்கும் என்ன பெயர் என்று சொன்னால் ஹல்லேலூயா சங்கீதம். ஏன்னு சொன்னால் ஒரு சங்கீதத்தை தவிர மற்ற எல்லா சங்கீதங்களுமே, இந்த 5 சங்கீதங்களும் ஹல்லேலூயாவில் ஆரம்பித்து ஹல்லேலூயாலேயே முடியும். ஓகேங்களா? அனைத்து அந்த 5 சங்கீதங்களுடைய கடைசி வசனங்கள் நீங்கள் வாசித்து பார்ப்பீர்களானால் எல்லாமே ஹல்லேலூயான்னு முடிஞ்சிருக்கும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா அப்படின்றது அது 2 வார்த்தைகளுடைய கலவை. இட்ஸ் காம்பவுண்ட் வேர்ட். ஹேலல் அப்படின்றது ஒரு வார்த்தை, யா அப்படின்பது ஒரு வார்த்தை. சரிங்களா? 2 வார்த்தைகளை சேர்த்து தான் நாம் ஒரு வார்த்தையாக உச்சரித்து கொண்டிருக்கிறோம். ஹேலல் அப்படி என்று சொன்னால் பிரைஸ், துதி என்று அர்த்தம். யா யா யாவே அப்படி என்று சொன்னால் கடவுள் என்று அர்த்தம். ஹல்லேலூயா. எங்கெல்லாம் நீங்கள் யா என்கிற வார்த்தையை வேதத்தில் பார்க்கிறீர்களோ, யாவே என்று பார்க்கிறீர்களோ, சரிங்களா, இஸ்ரேல், ஹேல், இப்படி நீங்கள் எங்கெல்லாம் கேள்விப்படுகிறீர்களோ அது எல்லாமே கர்த்தரை குறிக்கக்கூடிய வார்த்தைகள். ஹல்லேலூயா அப்படி என்று சொன்னால் கர்த்தருக்கு துதி. சரிங்களா? பிரைஸ் காட், நம்முடைய கர்த்தருக்கு துதி உண்டாவதாக. ஹல்லேலூயா. இந்த 5 சங்கீதங்களும் ஹல்லேலூயா சங்கீதங்கள், கர்த்தரை துதிக்கக்கூடிய சங்கீதங்கள். நீங்கள் வாசித்து பார்த்தீர்கள் என்று சொன்னால் எப்பொழுதெல்லாம் ஒரு துதி உலக பிரகாரமாக ஏற்படும்னா, எப்பொழுதெல்லாம் ஒரு மனுஷனுக்கு நன்மை நடக்கிறதோ, எப்பொழுதெல்லாம் ஒரு மனுஷன் ஒரு நன்மையை தேடி போகிறானோ, அப்பொழுதெல்லாம் அவன் என்ன பண்ணுவான்னா எதிரில் இருக்கக்கூடிய மனுஷனை துதி பாடுவான். ஹல்லேலூயா. நீங்கள் பழைய காலத்தில் நீங்கள் பார்த்துருப்பீங்க, புலவர்கள் எல்லாம் பாட்டு எழுதுவாங்க. ஏன் பாட்டு எழுதுவாங்க அப்படின்னா, யாரை பார்த்து பாட்டு எழுதுவாங்க, யாரை வர்ணித்து பாட்டு எழுதுவாங்க அப்படின்னா, ஒரு அரசனை வர்ணித்து அந்த அரசன் செய்யக்கூடிய நல்ல காரியங்களை எல்லாம் பார்த்து என்ன பண்ணுவாங்க? பாட்டு எழுதுவாங்க. அப்படி பாட்டு எழுதும்போது அந்த அரசங்கிட்ட போய் பாடி காட்டினாங்கன்னா அந்த அரசன் என்ன பண்ணுவார் தெரியுமா? அவங்களுக்கு ஒரு பரிசு கொடுப்பார், பரிசில் கொடுப்பார், அன்பளிப்பு கொடுப்பார். ஹல்லேலூயா. அவருக்கு ஒரு அன்பளிப்பு வேண்டும், அவருக்கு ஒரு நன்மை நடக்க வேண்டும் என்பதற்காக அந்த பகுதியில் இருக்கக்கூடிய அந்த அரசனை அவர் என்ன பண்ணுறாரு? புகழ்ந்து பாடுகிறவராக
அந்த புலவர் இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நான் வேதத்தில் பாருங்க, வேதம் அழகாக ரொம்ப ரொம்ப கிளியராக சொல்லுது. இந்த சங்கீதம் 146 முதல் 2 வசனங்களை படிங்களேன். ஹல்லேலூயா. என் ஆத்மாவே கர்த்தரை துதி, நான் உயிரோடு இருக்கும் மட்டும் கர்த்தரை துதிப்பேன், நான் உள்ளளவும் என் தேவனை கீர்த்தனம் பண்ணுவேன் அப்படின்னு எழுதியிருக்கிறாரு. 150வது சங்கீதத்தினுடைய கடைசி வசனம் வாசிங்க பார்க்கலாம். சுவாசமுள்ள யாவும் கர்த்தரை துதிப்பதாக. ஹல்லேலூயா. இந்த 146வது சங்கீதத்தினுடைய முதல் 2 வசனத்துல உயிரோடு இருக்கும் மட்டும் கர்த்தரை துதிப்பேன், நான் உள்ளளவும் என் கர்த்தரை கீர்த்தனம் பண்ணுவேன் அப்படின்னு அவரை குறித்து சொல்லிட்டு, சரிங்களா, கடைசி அப்படி முடிக்கிறார் பாருங்க. சுவாசமுள்ள யாவும் கர்த்தரை துதிப்பதாக. நான் மட்டுமல்ல, நான் உயிரோடு இருக்கிறேன், நான் மட்டும் சுவாசிக்கவில்லை, கர்த்தரை, கர்த்தருடைய கிருபையை, கர்த்தருடைய ஐஸ்வர்யத்தை, கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை எல்லா ஜீவன்களும் சுவாசித்து கொண்டிருக்கிறது. ஹல்லேலூயா. அதனால எல்லாமே அவரை துதிப்பதாக அப்படின்னு சங்கீதக்காரன் முடிச்சார். பாருங்க, நான் சொன்ன ஆரம்பத்தில் ஒரு மனுஷன், சரிங்களா, ஏதாவது ஒரு நன்மை வேண்டி ஒரு ராஜாவை துதிப்பான், ஒரு ராஜாவுக்கு பாட்டு பாடுவான். வேதம் சொல்லுகிறது 146:3 சொல்லுது, படிங்க பார்க்கலாம். பிரபுக்களையும் ரட்சிக்க திராணி இல்லாத மனுபுத்திரனையும் நம்பாதேங்கள். ஹல்லேலூயா. நாம் என்ன நம்பி இருப்போம் அப்படின்னு சொன்னா, யாராவது ஒரு உலகத்தில் ஐஸ்வர்யவானா இருக்கக்கூடிய ஒரு மனுஷனை நம்பி இருக்கலாம், செல்வாக்கு படைத்த ஒரு மனுஷனை நம்பி இருக்கலாம், அதிகாரத்தில் இருக்கக்கூடிய ஒரு மனுஷனை நம்பி இருக்கலாம். ஆனால் வேதம் என்ன தெரியுமா சொல்லுது? பிரபுக்களையும் ரட்சிக்க திராணி இல்லாத எந்த ஒரு மனுஷனும் இன்னொரு மனுஷனை ரட்சிக்க முடியாது. ஹல்லேலூயா. நான் ஒத்துக்கிறீங்களா? ஒரு மனுஷன் இன்னொரு மனுஷனை ரட்சிக்க முடியுமா? ரட்சிப்பின் வார்த்தைகளை வேணா சொல்ல முடியுமே தவிர அவனால் ரட்சிக்க முடியாது. ஒரே ஒருவரால் மாத்திரம்தான் எல்லா மனுஷனையும் ரட்சிக்க முடியும். அது என் தேவனாகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமா. ஹல்லேலூயா. அவர் மூலமாகத்தான் இந்த உலகத்திற்கு என்ன வந்திருக்குது? ரட்சிப்பு வந்திருக்குது. ஸோ மனுஷனால அவனால் ரட்சிக்க திராணி இல்லை. பிரபுக்களை நம்ப வேண்டாம். ரட்சிக்க திராணி இல்லாத மனுஷன் அவங்க எப்படிப்பட்டவங்க அப்படின்னு அடுத்த வசனம் சொல்லுது, படிங்க பார்க்கலாம். அவனுடைய ஆவி பிரியும், அவன் மண்ணுக்கு திரும்புவான், அந்த நாளிலே அவன் யோசனைகள் அழிந்து போம். ஹல்லேலூயா. அந்த மனுஷனுடைய ஆவி என்ன ஆகுதான்? ஆவி பிரியும். நம்மை போலவே, சரிங்களா, சரிங்களா, அவனுடைய மனுஷனுடைய ஆவி என்ன பண்ணுதான்? பிரியும். நாம் நம்பி இருப்போம் இல்லையா? சரிங்களா, நம்ம ஆண்டவரை நம்பி இருக்கிற கூட்டம் நம்பாத ஒரு கூட்டம், ஒரு மனுஷனை நம்பி இருக்கோம். சரிங்களா, எங்களுக்கு யாரெல்லாம் தெரியும் தெரியுமா? அவங்கள அதிகாரத்தில் படைத்தவர்களை எனக்கு தெரியும், எனக்கு அவரை தெரியும், சரிங்களா, அமைச்சரை தெரியும், எம்எல்ஏவை தெரியும் அப்படின்னு கூட சில ஜனங்கள் என்ன பண்ணுவாங்க? எல்லாரும் சொல்லி கொண்டு இருப்பாங்க. வேதம் சொல்லுகிறது என்ன தெரியுமா? அவனுடைய ஆவி பிரியும், அவன் தன் மண்ணுக்கு திரும்புவான், அந்நாளில் அவன் யோசனைகள் அழிந்து போம். அவனுடைய ஆவி பிரிந்து போகுது, அவன் மண்ணுக்கு திரும்பக்கூடியவனாக இருக்கிறான், அவனுடைய யோசனைகள் கூட நிற்காது. ஹல்லேலூயா. அவனுடைய யோசனைகள் கூட நிற்கவே நிற்காது. அப்படிப்பட்ட மனுஷனை, சரிங்களா, நாம் நம்பி இருப்போமானால் வேதம் சொல்லுகிறது, சரிங்களா, பிரபுக்களையும் ரட்சிக்க திராணி இல்லாத மனுஷனையும் நம்பாதீங்க. அப்போ யாரை நம்ம நம்பி இருக்கணும்? நம்முடைய ஆண்டவர் எப்படிப்பட்ட ஆண்டவர்? நீங்கள் அடுத்து நீங்கள் வாசிச்சிங்கன்னா, ஓகேங்களா, 5ஆம் வசனத்திலிருந்து படிங்க போகலாம். யாக்கோபின் தேவனை தன் துணையாக கொண்டிருந்து தன் தேவனாகிய கர்த்தர் மேல் நம்பிக்கையை வைக்கிறவன் பாக்கியவான். ஹல்லேலூயா.
அப்போ நமக்கு இந்த சங்கீதம் சொல்லி கொடுக்கக்கூடிய மிகப்பெரிய பாடம் என்னன்னா, அழிந்து போகிற ஆத்மா பிரியக்கூடிய மண்ணுக்கு திரும்பக்கூடிய யோசனைகள் கூட அழிந்து போகக்கூடிய மனுஷனை அல்ல, நாம் யாரை நம்பணுமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, கர்த்தரை நம்பணும். அப்படிப்பட்ட மனுஷன் பாக்கியவான். அவர் என்னென்னலாம் செய்கிறார், அநேக காரியங்கள் சங்கீதக்காரன் சொல்லியிருக்கிறான். அவைகள் எல்லாம் விவரித்து பார்ப்பதற்கு நம்முடைய ஆயுசே போதாது. ஹல்லேலூயா, அவ்வளோ காரியங்கள் இருக்கிறது. நீங்கள் எடுத்து பாருங்க, அவர் வானத்தையும் பூமியையும் சமுத்திரத்தையும் அவைகளுள்ள யாவையும் உண்டாக்கினவர், அவர் என்றென்றைக்கும் உண்மையை காக்கிறவர், அவர் ஒடுக்கப்பட்டவர்களுக்கு நியாயம் செய்கிறார். ஹல்லேலூயா, ஒடுக்கப்பட்டவர்களுக்கு நியாயம் செய்கிறார், பசியாய் இருக்கிறவர்களுக்கு ஆகாரம் கொடுக்கிறார், கட்டுண்டவர்களை கர்த்தர் விடுதலையாக்குகிறார். நமக்கு வேதத்தில் தெரியும் சரிங்களா, ஒரு கூனியாக ஒரு அம்மா, கரெக்டாக இல்லைங்களா, கட்டுண்டு இருந்தாங்க. லூக்கா எழுதின சுவிசேஷமாக எடுத்து படிங்க, 13ஆம் அதிகாரம் 11 13 வசனங்கள் வாசித்தோன்னு சொன்னால், அங்கே ஒரு அம்மா என்ன பண்ணியிருக்கிறாங்க, கட்டுண்டு இருக்கிறாங்க. ஹல்லேலூயா, சாத்தான் எத்தனை வருஷமா கட்டி இருக்கிறாங்களா? 18 வருடமாய் ஒரு தாயாரை கட்டி போட்டிருக்கிறாங்க. அவங்க நிமிரக்கூடாதபடி, தன் வேலையை செய்து கொள்ளாதபடி, ஜெபிக்காதபடி, முழங்கால்கள் முடங்காதபடி சாத்தான் என்ன பண்ணியிருக்கிறான், அந்த அம்மாவை கட்டி போட்டிருக்கிறான். ஹல்லேலூயா, என் தேவன் எப்படிப்பட்ட ஆண்டவர் தெரியுமா? அவர் கட்டுண்டவர்களை விடுதலையாக்கக்கூடிய தேவன். ஹல்லேலூயா, யாரெல்லாம் கட்டப்பட்டிருக்கிறார்களோ, யாரெல்லாம் என்னென்ன பலவீனங்களில் சிக்கி கொண்டிருக்கிறார்களோ, நீ நம்பிக்கையோடு சொல்லுங்க, என் ஆண்டவர் என்னை கட்டவிழ்த்து விட்டார். ஹல்லேலூயா, நான் கட்டப்பட்டவன் அல்ல, நான் கட்டவிழ்க்கப்பட்டவன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, சாத்தானுடைய அதிகாரத்திற்குள்ள நான் இல்லை, இயேசுவினுடைய விடுதலைக்குள்ள நான் இருக்கிறேன். ஹல்லேலூயா சொல்லமா? ஹல்லேலூயா. 1 வருஷம் 2 வருஷம் இல்லைங்க, 18 வருஷம். நம்முடைய ஆண்டவர் அப்படிப்பட்ட ஆண்டவர். அவர் கட்டுண்டவர்களை விடுதலையாக்கக்கூடிய தேவன். நமக்கு தெரியும் சரிங்களா, ஊருக்கு புறம்பே ஒரு, அதாவது கல்லறைகள் இருக்கக்கூடிய இடத்துல தாயும் தகப்பனும் கூட கைவிடப்பட்ட ஒரு சூழ்நிலையில், ஊராரெல்லாம் கைவிடப்பட்ட சூழ்நிலையில், தன்னால் உடை கூட உடுத்தி கொள்ள முடியாத ஒரு சூழ்நிலை, எல்லா இடத்திலும் கீறிக்கொள்கிற ஒரு சூழ்நிலை, யாருமே அந்த மனுஷனை கட்டுப்படுத்த முடியல, சங்கிலியால் கட்டப்பட்டிருந்தான் அந்த மனுஷன். ஹல்லேலூயா சொல்லாமா? ஹல்லேலூயா, சங்கிலிகளால் கட்டப்பட்டிருந்தான் அந்த மனுஷன். யாருமே அந்த மனுஷனை கட்டவிழ்க்கவே இல்லைங்க, யாருமே இல்லை. மாறாக அந்த மனுஷனை பார்த்து பயந்து ஓடிட்டே இருந்தாங்க. ஏன் தெரியுமா? அந்த மனுஷனுக்குள்ள அத்தனை பிசாசுகள். ஹல்லேலூயா, லேகியோன் 3000 6000 பிசாசுகள் கொண்ட அந்த மனுஷன் யாருக்குமே அடங்காத ஒரு மனுஷனாக, உடை உடுத்துகிறவனாக இல்லை, நிர்வாணியாக இருந்தான் வேதம் சொல்லுகிறது. அவன் ஊருக்குள்ள இல்லை, கல்லறைகளுக்குள்ளே இருக்கிறான். அவன் சங்கிலி கட்டப்பட்டிருந்துச்சு. தன்னுடைய உடல் முழுவதும் அவன் என்ன பண்ணானா, கீறிக்கொள்கிறான், காயப்படுத்தி கொண்டே இருக்கிறான். அவனுக்கு தெரியவே தெரியாது, என் உடலைத்தான் நான் காயப்படுத்துகிறேன்னா. ஹல்லேலூயா, நான் ஏன் சங்கிலியில் கட்டப்பட்டிருக்கிறேன், எதற்காக கட்டப்பட்டிருக்கிறேன்? அவனுடைய நிலைமை ரொம்ப மோசமானது. அந்த இடத்துக்கு இயேசுவானவர் வந்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த இயேசுவானவர் வரும்போது பிசாசு கேட்டுச்சு, உனக்கு என்ன வேலையா இங்கே? நான் ஒரு மனுஷனை பிடிச்சி வச்சிருக்கிறேன், நான் இந்த மனுஷன்லேயே வாழ்ந்துன்னு இருக்கிறேன், உங்களுக்கு என்ன வேலை? நீ பிடிச்சி வச்சிருக்கிறல்ல அந்த மனுஷன் எனக்கு வேணும். ஹல்லேலூயா. ஒருவரும் அழிந்து போவது எனக்கு பிரியம் கிடையவே கிடையாது. ஒருவரும் ரட்சிக்கப்படாமல் அழிந்து போவது என்னுடைய பிரியம் கிடையாது. ஒவ்வொரு ஆத்மாவும் இந்த உலகத்தில் ரட்சிக்கப்படணும், ஒவ்வொரு ஆத்மாவும் மனமீட்சி அடையணும், ஒவ்வொரு ஆத்மாவும் இயேசு கிறிஸ்துக்குள்ளே வரணும் அப்படின்னு சொல்லி அந்த பிசாசுகளை துரத்தி விட்டார். வேதம் நமக்கு அழகாக சொல்லி கொடுக்குது பாருங்க. அவன் உடை உடுத்தியவனாக இருந்தான். ஹல்லேலூயா. அவன் எப்படி இருந்தானா? உடை உடுத்தியவனாக இருந்தான்.
தன் நிலைமை மறந்து நிர்வாணியாக காயப்படுத்தி கொண்டிருந்த அந்த மனுஷனுடைய வாழ்க்கை இன்னைக்கு நிர்வாணம் இல்லாத ஒரு வாழ்க்கை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சாத்தான் எப்பொழுதுமே நம்மை நிர்வாணப்படுத்தி கொண்டே இருக்கும். நீங்கள் ஆதியிலிருந்து எடுத்துக்கொள்ளுங்க. தேவனுடைய மகிமை விலகி போகும்போது, அவனுடைய கண்கள் திறந்தபோது ஆதாமும் ஏவாளும் தங்களை நிர்வாணியாக கண்டார்கள். அந்த நிர்வாணத்தை போக்கிக் கொள்ள அவர்கள் என்ன பண்ணாங்க? காட்டத்தி மரத்திலிருந்து உடைகளை செய்து கொண்டாங்க. நம்முடைய ஆண்டவர் என்ன தெரியுமா? நம் நிர்வாணத்தை மறைக்கக்கூடிய ஆண்டவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மற்றவர் முன்பாக நம் தலை குனிந்து இருப்பதை, மற்றவர் முன்பாக நாம் கேலியாக இருப்பதை ஆண்டவர் ஒருபோதும் விரும்புகிறதில்லை. நாம் நம்பியிருக்கிற ஜனங்களை அவர் எப்பொழுதுமே சூழ்ந்து பாதுகாக்கக்கூடிய தேவன். அதனால தான் ஆதாமுக்கும் ஏவாளுக்கும் அவர் என்ன சொன்னார் தெரியுமா? 2 நாள் இருந்து 3 நாள் இருந்து காய்ந்து சருகாய்க போகக்கூடிய அந்த காட்டத்தி மரத்தினுடைய உடைகளை களைந்து விட்டு தோலாலான உடைகளை கொடுத்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உன் யோசனைக்கு நீ ஒரு உடைகளை பண்ணி கொண்ட, உன் சுய புத்தினால உன் உடைகளை நீ செய்து கொண்ட, அது 2-3 நாள் தான் இருக்கும், அது தாங்காது. திரும்ப 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 என்ன பண்ணணும்? போராடி கொண்டே இருக்கணும். நான் உனக்கு ஒரு உடையை தருகிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அது நான் என்னுடைய உயிரை கொடுக்கக்கூடிய ரட்சிப்பின் உடை. ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட உடையினால நான் உன்னை மறைத்திருக்கிறேன். உன்னை நீ வெட்கப்பட போகாதபடிக்கு உன் கட்டுகளை நான் அறுத்திருக்கிறேன். ஹல்லேலூயா சொல்லாமா. அப்படிப்பட்ட ஆண்டவரை நாம் ஆராதித்து கொண்டிருக்கிறோம். ஹல்லேலூயா சொல்லாமா. பிரபுக்களையும் ரட்சிக்க திராணி இல்லாத மனுஷனையும் நம்புவதை பார்க்கலாம். கர்த்தர் மேல் நம்பிக்கையா இருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவர் நொறுங்குண்ட ஜனங்களை, கட்டுண்ட ஜனங்களை அவர் கட்டவிழ்க்கிற தேவனாக இருக்கிறார். தொடர்ந்து படிங்க பார்க்கலாம். 146வது சங்கீதத்தினுடைய 8-9. குருடரின் கண்களை கர்த்தர் திறக்கிறார், மடங்கடிக்கப்பட்டவர்களை கர்த்தர் தூக்கிடுகிறார், நீதிமான்களை கர்த்தர் சிநேகிக்கிறார், பரதேசிகளை கர்த்தர் காப்பாற்றுகிறார், அவர் திக்கற்ற பிள்ளையும் விதவையும் ஆதரிக்கிறார். துர்மார்கரின் வழியோ கவிழ்த்து போடுகிறார். கர்த்தர் சதா காலங்களிலும் அரசாளுகிறார். சியோனே, தேவன் தலைமுறை தலைமுறையாகவும் ராஜரிகம் பண்ணுகிறார். ஹல்லேலூயா. தலைமுறை தலைமுறை ராஜரிகம் பண்ணுகிற தேவன் நம்மோடு இருக்கிறார். ஹல்லேலூயா. ஒரு தலைமுறை மாத்திரம் ராஜரிகம் பண்ணக்கூடிய பிரபுக்களுக்கு நம்புவதை பார்க்கலாம். தலைமுறை தலைமுறை ராஜரிகம் பண்ணுகிற நம் தேவனை நாம் நம்புவோம். ஹல்லேலூயா சொல்லாமா. ஹல்லேலூயா. நமக்கு தெரியும், பர்தமேயு குருடனை குறித்து தெரியும், சரிங்களா? அந்த பர்தமேயு குருடனை ஆண்டவரை கூப்பிட்டுனே இருக்கிறான். தாவீதின் குமாரனே. ஹல்லேலூயா. எல்லாரும் அவனை தடுத்து கொண்டே இருக்கிறாங்க. ஏன் தெரியுமா? அவன் கூப்பிட்ட தொனி அது, சரிங்களா? தாவீதின் குமாரன் என்று யார் அழைக்கப்படணும்னு சொன்னா மெஸ்ஸியா தான் அழைக்கப்படணும். இந்த சாதாரண இயேசு கிறிஸ்து அழைக்கப்படக்கூடாது. ஆனா அந்த பர்திமேயுக்கு கண் இல்லைன்னாலும் அவனுக்குள்ள ஒரு வெளிச்சம் இருந்திருக்குது. இந்த உலகத்தை ரட்சிக்கக்கூடிய மேசியா, தாவீதின் குமாரன் இவர்தான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதை கெட்டியா பிடிச்சிக்கிட்டான், சரிங்களா? தன்னை கெட்டியா பிடிச்சிக்கிட்டான். இவர் தான் ரட்சிக்கக்கூடிய தேவன், மேசியாக வரக்கூடிய தேவன் இவர் தான். அதனால தான் கூக்குரலிட்டு கூப்பிட்டான், தாவீதின் குமாரனே. அவர்கள் அடக்க அடக்க அவனுடைய சத்தம் அதிகரித்து கொண்டே இருந்தது. ஆண்டவர் நின்னாரு. மகனே, நான் உனக்கு என்ன செய்யணும்னு கேட்டார். ஏன் தெரியுமா? ஏன் அவர் கேட்டார் தெரியுமா? அவர் கூப்பிட்டதுல தனக்கு என்ன வேணும்னே அவர் கேட்கல. ஹல்லேலூயா. பர்திமேயு கூப்பிட்டாரு, அவர் தாவீதின் குமாரனேன்னு தான் கூப்பிட்டாரு. எனக்கு என்ன செய்யணும்னு அவரு சொல்லவே இல்லை. ஹல்லேலூயா. அதனால தான் ஆண்டவர் கேட்டாரு, உனக்கு நான் என்னப்பா செய்யணும்? என்னை இவ்வளோ உறுதியா பிடிச்சி வச்சிருக்கிறிய. என்னுடைய சொந்த ஜனங்கள் கூட என்னை தாவீதின் குமாரன் என்று அழைப்பதற்கு தயங்குறாங்களே, மெஸ்ஸியான்னு கூப்பிடுறதுக்கு அவங்க தயங்கி கொண்டிருக்கிறாங்களே, இன்னும் சந்தேகப்பட்டு கொண்டே இருக்கிறாங்களே.
ஆனால் நீ சந்தேகம் இல்லாமல் தயங்காம எல்லாருக்கும் முன்பாக சாட்சியாக தாவீதின் குமாரன் இவர்தான், இந்த உலகத்தை ரட்சிக்கக்கூடிய மெஸ்ஸியா இவர்தான் நீ அறிவிச்சுன்னு இருக்கிறியே, உனக்கு என்னப்பா வேணும்? ஹல்லேலூயா. நான் பார்வையடைய வேண்டும். என்ன கேட்கணும்னு கூட தெரியல பர்திமேயுக்கு. ஹல்லேலூயா. ஆண்டவர் என்ன தெரியுமா பண்றாரு? நமக்கு சில நேரங்களில் ஆண்டவரை துதிக்கிறோம், ஆனால் உள்ளுக்குள்ள என்ன கேட்கறது? ஆனால் எனக்கு பெரிய பாரம் என்ன சூழ்ந்து கொண்டே இருக்குது. பார்வை இல்லாத, குருடனாக இருந்த, பிச்சைக்காரனாக இருந்த அந்த பர்திமேயுவை ஆண்டவர் என்ன பண்ணாரு? பார்வையை கொடுத்தார். ஹல்லேலூயா. இனி அவன் பிச்சைக்காரனா இருக்கவே மாட்டான். கரெக்டா இல்லைங்களா? இனி அவன் பிச்சைக்காரன் இருக்க மாட்டான். அவனுடைய வாழ்க்கை மாறி போயிருக்கும். அவன் கண்டிப்பாக ஒரு வேலை செஞ்சிருப்பான். ஆண்டவருடைய ஊழியத்தை அவன் எடுத்து போயிட்டு இருப்பான். அவன் சொல்லிகிட்டே இருந்திருப்பான், நான் யார் தெரியுமா? அந்த இடத்துல அந்த முக்கில் உட்காந்துக்கிட்டு, அம்மா எனக்கு யாராவது பிச்சை போடுங்கன்னு கேட்டுட்டு இருந்தனே, அந்த திமேயு, அந்த பர்திமேயு தான் நான். ஆண்டவருடைய வாழ்க்கையே மாற்றிட்டாரு. தாவீதின் குமாரன் மெஸ்ஸியா என் வாழ்க்கையே மாற்றிட்டாரு. இன்னைக்கு நான் அவருக்கு சாட்சியாக இருக்கிறேன் அப்படின்னு சொல்லுவார். அவர் குருடன் கண்களை திறக்கக்கூடிய தேவன். அவர் தலைமுறை தலைமுறைக்கும் அரசாளுகிற தேவன். ஹல்லேலூயா சொல்லலாமா? ஹல்லேலூயா. அப்ப பாருங்க, நம்மளுடைய நம்பிக்கை சரிங்களா, ஒரு தலைமுறை அரசாளுகிற, சொற்ப காலங்கள் அரசாளுகிற ஒரு அரசன் மேல் இருந்தா அந்த நம்பிக்கை வீணானது. சரிங்களா? வேதம் அப்படிதான் சொல்லுது. கரெக்டா இல்லைங்களா? பிரபுக்களையும் ரட்சிக்க திராணி இல்லாத மனுஷனையும் நம்பாதீங்க. ஆனால் நமக்கு ஒரு தேவன் இருக்கிறார், நமக்கு ஒரு ராஜா இருக்கிறார். அவர் எப்படி ஆட்சி செய்கிறார் தெரியுமா? தலைமுறை தலைமுறைக்கும் ஆட்சி செய்கிறார். நம்முடைய நம்பிக்கை அங்கே இருக்கணும். அடுத்து இதே 147வது சங்கீதத்தை எடுத்துக்கொள்ளுங்க. 147வது சங்கீதம் 10-11 வசனம் படிங்க முதல்ல. அவர் குதிரையின் பலத்தில் விருப்பமாயிரார், அவர் வீரனுடைய கால்களில் பிரியப்படார். பாருங்க, குதிரை கூட யார் தான் படைச்சது? கடவுள் தான் படைச்சார். அந்த வீரனுக்கு அந்த பலத்தை கூட யார் தான் கொடுப்பாங்க? அந்த மசில்ஸ் கொடுத்தது, அந்த எலும்பை உருவாக்குனது, அந்த தசைகளை உருவாக்கினது யாராக தான் இருக்கும்? ஆண்டவர் தான். நம்முடைய ஆண்டவர் தான் உருவாக்குனார். சரிங்களா? இன்னைக்கு நம்ம கூட என்ன பண்ணுவோம்னா, ஒரு குதிரை இருக்கக்கூடிய ஒரு காரியம், குதிரை என்பது அதிகாரத்திற்கு அடையாளமாக இருக்குது. ஹல்லேலூயா. குதிரை என்பது எதற்கு அடையாளமாக இருக்குது? முயற்சிக்கு அடையாளமாக கூட இருக்குது. தொடர்ந்து பலம், தன் சுய பலம், சுய பலத்திற்கும் அதிகாரத்திற்கும் அடையாளமாக இருக்குது. இப்போ நீங்கள் உலக பிரகாரமாக ஒரு மோட்டர் வாங்க போனீங்கன்னா எப்படி சொல்லி வாங்குவீங்க? ஹெச்பின்னு சொல்லுவீங்க. கரெக்டாக இல்லைங்களா? 0.5 ஹெச்பி கொடுங்க, 1 ஹெச்பி கொடுங்க, 2 ஹெச்பி கொடுங்க. ஹெச்பினா என்ன? ஹார்ஸ் பவர். ஹெச்பினா என்ன அர்த்தங்க? ஹார்ஸ் பவர். அதாவது குதிரையினுடைய வலிமை, குதிரையினுடைய திறமை. அப்படி பலன், எல்லாவற்றையும் இழுக்கக்கூடியது, எல்லாவற்றையும் சமாளிக்கக்கூடியது. அப்படி இருக்கக்கூடிய அந்த அதிகாரத்தின் மேலே நமக்கு எப்படி இருக்குதான்? நம்பிக்கை வைக்காதீங்க. கடவுள் கூட அதில் மேலே பிரியப்படுறதே இல்லை. அவர் குதிரையின் மேலேயும் சரிங்களா. அதுக்கப்புறம் என்னது? வீரனுடைய கால்கள். எந்த வீரன் நம்மை பாதுகாப்பான் அப்படின்னு ஒரு வீரன் நினச்சிருப்போம் இல்லையா? அந்த வீரனுடைய கால்கள் மேலேயும் அவர் என்ன பண்ணுறது இல்லையா? பிரியப்படார். அப்போ யார் மேலே பிரியப்படுறார்? யார் மேல் அவர் பிரியப்படுகிறார்? அடுத்த வசனம் பதில் சொல்லுது. தமக்கு பயந்து தமது கிருபைகளுக்கு காத்திருக்கிறவர்கள் மேல் கர்த்தர் பிரியமாயிருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்ப கர்த்தருக்கு பயந்து தம்முடைய கிருபைக்காக காத்திருக்கிற எந்த மனுஷன் இருக்கிறானோ அந்த மனுஷன் மேல கர்த்தர் பிரியமா இருக்கிறாரா? ஹல்லேலூயா. இந்த உலகத்தின் அதிகாரத்தின் மேல் அவருக்கு பிரியம் இல்லை, இந்த உலகத்தினுடைய செல்வங்கள் மேல் அவருக்கு பிரியம் இல்லை, உலகத்தினுடைய மேன்மையான மாட்சிமையான காரியங்கள் மேல் அவருக்கு பிரியம் இல்லை. கர்த்தர் சொல்றாரு, தமக்கு பயந்து
தம்முடைய திரும்ப படிங்க, கிருபைக்கு காத்திருக்கிறவர்கள் மேல் கர்த்தர் பிரியமா இருக்கிறார். ஹல்லேலூயா சொல்லாமா? ஹல்லேலூயா. அப்ப பாருங்க, நாம கர்த்தர் மேல் நம்பிக்கை உள்ளவர்களாக இருக்கணும், பிரபுக்கள் மேல் நம்பிக்கை உள்ளவர்களாக இருக்கக்கூடாது. அவர் யார் மேல் பிரியமாக இருக்கிறார் என்று சொன்னால் கர்த்தருக்கு பயந்து நடக்கிறார். அப்ப நம்ம ரெண்டாவது காரியம், நாம் கர்த்தருக்கு பயந்து நடக்கணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சமீபத்தில் நான் போன வாரங்கள் எல்லாமே கிட்டத்தட்ட காவிரியில் இருக்கக்கூடிய அனைத்து அணைகளையுமே நான் போய் விசிட் பண்ணிட்டு வந்தேன். அப்போ காவிரி படுகையில் இருக்கக்கூடிய அந்த அணைகள் எல்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ தண்ணி இல்லை தான், கம்மியாக தான் இருக்குது, சரிங்களா? அந்த அணைகள் பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த மரங்களை பார்க்கும்போது எவ்வளோ உயரமான மரங்கள் தெரியுமா? எல்லாம் தேக்கு மரங்கள், சரிங்களா? ஒவ்வொன்றும் 50 அடி 60 அடி 70 அடி உயரங்களில் இருக்குது. எல்லாம் எங்கே நீங்கள் கேமரா வச்சு நீங்கள் ஒரு ஃபோட்டோவோ வீடியோ எடுத்தீங்கன்னா எல்லாமே பச்சையாக தெரியுது. ஹல்லேலூயா. எல்லாமே அழகாக இருக்குது. நீங்கள் ஒரு ஃப்ரேம் வைக்கவே தேவையில்லை. நீங்கள் வச்ச ஃப்ரேம் எல்லாம் எப்படி தான் இருக்குது? அழகாக சௌந்தரியமாக இருக்குது. அப்போ என்னுடைய பக்கத்தில் என் கூட ஒர்க் பண்ணுற ஒரு ஏஐ கேட்டார், ஐயா இவ்வளோ அழகாக இருக்குது. நான் சொன்னேன், ஐயா வேதத்தில் ஒரு வாசனை இருக்குதுயா, வேதத்தில் வாசனை இருக்குது. என்ன தெரியுமா? நீர்ப்பாய்ச்சலின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலையுதிராதிருக்கிற மரத்தை போல் இருப்பான், அவன் செய்வதெல்லாம் யாரு யாரு? படிங்க, வசனம் படிங்க. ஒன்னாம் சங்கீதம். துர்மார்க்கருடைய நடவாமலும் பாவிகளுடைய வழியில் இல்லாமலும் பரியாசக்காரன் உட்காரும் இடத்தில் உட்காராமலும் கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலையுதிராதிருக்கிற மரத்தை போல் இருப்பான், அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். அவர் கேட்டாரு, ஐயா ஏதோ செந்தமிழ் ஏதோ சொல்லிட்டு இருக்கிறீங்களே, எனக்கு ஒண்ணுமே புரியலையா, நீங்க சொல்றது புரியல. நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலையுதிராதிருக்கிற மரம். பாருங்க, நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டவன் அப்படியே இல்லை. ஹல்லேலூயா. மரம் நடப்பட்ட பிறகு அதுக்கு அடுத்த ப்ராசஸ்க்கு போகணும்னா வளர்ச்சி அடையணும், சரிங்களா? கனியை கொடுக்கணும். அதான் வேதம் எவ்வளோ தெளிவாக எழுதுறாங்க பாருங்க. நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டதோடு முடியல, அடுத்து என்னாகுது? அந்த மரம் கனியை கொடுக்குது. எப்படி கனியை கொடுக்குது தெரியுமா? கரெக்டாக சீசனுக்கு கொடுக்குதுங்க. ஹல்லேலூயா. தன் காலத்தில் தன் கனியை தந்து, எப்போ கனி வரணுமோ அப்போ கனி கொடுக்குது, சரிங்களா? அப்போ கனியை கொடுத்தது மாத்திரமில்ல, அடுத்து எப்படி இருக்குதா? இலையுதிராதிருக்கிற மரம், பச்சை பசேல் இலைகளோடு இருக்கக்கூடிய மரம். நம்ம இயற்கையாக பார்த்தோம்னா எல்லா மரங்களுமே இலையே உதிர்க்கும். ஆனால் இங்கே மனுஷனுக்கு உருவகமாக மரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. நம்முடைய வாழ்க்கை, கர்த்தரை நம்பி இருக்கக்கூடிய பிள்ளைகளுடைய வாழ்க்கை, கர்த்தர் மேல் பிரியமாக இருக்கக்கூடிய ஒரு பிள்ளைகளுடைய வாழ்க்கை. 2 விஷயம் இருக்குதா? கர்த்தர் யாரை பிரியப்படுகிறார் தெரியுமா? அவர் கிருபைக்காக காத்திருக்கிறவர்கள். கர்த்தரிடத்தில் நம்ம எப்படி தெரியுமா பிரியமாக இருக்க முடியும்? அவருடைய வேதத்தை பகலும் தியானிக்கக்கூடிய மனுஷனாக இருக்கும்போது அது கர்த்தர் மேல் வைக்கக்கூடிய பிரியம். ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட மனுஷன்தான் இப்படி ஆசீர்வதிக்கப்படுகிறான். ஹல்லேலூயா சொல்லமா? ஹல்லேலூயா. அதனால அவர் குதிரையின் பலத்தின் மேல அவர் என்ன பண்றது இல்லையா? பிரியப்படுகிறது இல்லை. ஒரு வீரனுடைய பலத்தின் மேல பிரியப்படுகிறது இல்லை. மாறாக யார் கர்த்தரை நம்பி இருக்கிறார்களோ, யாரெல்லாம் கர்த்தரைக்குடைய கிருபைக்காக காத்திருக்கிறார்களோ அவர்கள் மேல் பிரியப்படுகிற தேவன். ஹல்லேலூயா. அந்த சங்கீதத்தினுடைய கடைசி வசனம் படிங்க. 147 சங்கீதத்தினுடைய கடைசி வசனம்.
ஆ இப்படி செய்ததில்லை. ம் அவருடைய நியாயங்களை அறியாமல் போகிறார்கள். ம் அல்லேலூயா. ஹல்லேலூயா. அவர் எந்த ஜாதிக்கும் வேதத்தில் இது யாரை குறித்து சொல்லுது தெரியுமா? இஸ்ரவேலர்களை குறித்து சொல்லுது. புரியுதுங்களா? எந்த ஜாதிக்கும் நீங்கள் வேதத்தில் நீங்கள் எடுத்து படித்து பாருங்களேன், நீங்கள் ஆரம்பத்துலேருந்து எடுத்து படித்து பாருங்களேன், ஒரு கூட்டம் ஸ்டாப் ஆகிருக்கும், ஒரு கூட்டம் தொடர்ந்து இருக்கும். ஒரு கூட்டம் ஸ்டாப் ஆகும் எங்கேருந்து? காயின் ஆபேல்லேருந்து கூட எடுத்துக்கங்க. ஆபேல் இறந்துடுறாரு. சேத்து, காயின் ஆபேலுக்கு பதிலாக கர்த்தர் அவனுக்கு கொடுத்த மகன் பேர் சேத்து. சேத்தனுடைய காலத்தில் கர்த்தரை தொழுது கொள்ள ஆரம்பித்தார்கள் என்று வேதம் சொல்லுது. காயினுடைய வம்ச வரலாறு வரும், கொஞ்சம் வந்துடும். அதுக்கப்புறம் சேத்து உடைய வம்ச வரலாறு தொடரும். அதுக்கப்புறம் நீங்கள் எடுத்து படிங்க, சரிங்களா? அந்த சேத்துடைய வம்ச வரலாறுல ஒரு கூட்டம் தனியாக வந்துடும். அந்த ஒரு கூட்டம் யார்? நோவாவாக இருக்கும். ஒரு பெரிய வம்சம்தான். அந்த ஒரு பெரிய வம்சத்தில் ஓகேங்களா 8 பேரை மட்டும் அப்படி என்ன பண்ணியிருப்பார்? தனியாக பிரிச்சிருப்பார். அந்த 8 பேரில் 3 ஆம்பளை பசங்க. அந்த 3 ஆம்பளை பசங்கள்லேயும் ஓகேங்களா தனி நாடுகளாக பிரிச்சுட்டு போவார். அப்போ அங்கே வரும்போது ஒரு மைந்தனுடைய கூட்டத்திலேருந்து தான் ஆபிரகாம் வருவார். ஹல்லேலூயா. அந்த மைந்தனுடைய கூட்டத்திலிருந்து தான் யார் வருவாங்க? யாக்கோபு வருவார். அங்கேருந்து என்ன பண்ணுறாரு? திரும்பவும் 12 பிள்ளைங்க, சரிங்களா? அந்த 12 பிள்ளைகளில் ஒரு கூட்டத்திலிருந்து, ஒரு கோத்திரத்திலிருந்து தான் இயேசு கிறிஸ்து வந்திருப்பார். நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆரம்பத்திலிருந்தே, சரிங்களா, இஸ்ரவேலுடைய அந்த வரலாற்றை நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு கூட்டத்தை ஆண்டவர் பிரிச்சுட்டே வந்தார், தனியாக ஏற்படுத்தி கொண்டே வந்தார், சரிங்களா? அப்படிப்பட்ட ஒரு மேன்மையை இஸ்ரவேலர்கள் கொடுத்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னைக்கு கூட சரிங்களா புறம்பே இருக்கக்கூடிய நம்மளை உள்ளே அழைத்து ஆவிக்குரிய இஸ்ரவேலர்களாக உட்கார வச்சிருக்கிறாரு. ஹல்லேலூயா. அந்த இஸ்ரவேலர்கள் என்ன பண்ணாங்க தெரியுமா? அவரை அறியாமற் போனார்கள். வேதம் சொல்லுது ஓகேங்களா, அவருடைய நியாயங்களை அறியாமல் போகிறார்கள். ஹல்லேலூயா. நம்ம அப்படி இருக்கலாமா? நாம் அப்படி இருக்கலாமா? அவருடைய நியாயங்களை அறியணும், அவருடைய கற்பனைகளை அறியணும், அவர் வேத வசனங்களை அறியணும். அப்படிப்பட்ட பிரித்து இன்னைக்கு நம்முடைய குடும்பங்களில் கூட அது நடக்குது, சரிங்களா? நம்முடைய குடும்பங்கள் இல்லை எல்லாரையுமே ஆண்டவர் அப்படியே எடுத்துகிட்டு வரல, ஒருத்தரை மாதம் பிரிச்சிருப்பார். ஹல்லேலூயா. இங்கே எல்லாம் உட்கார்ந்துருக்கிற கூட்டம் எல்லாமே பிரிக்கப்பட்ட கூட்டம் தான். ஹல்லேலூயா. பிரிச்சுட்டுன்னு சொன்ன உடனே தேர்ந்தெடுத்துக்குன்னு சொல்லலாம். ஒரு தாசனை மட்டும், ஒரு அம்மாவை மட்டும், சரிங்களா, அதில் அழகாக செலக்ட் பண்ணியிருப்பார், தேர்ந்தெடுத்து வச்சிருப்பார். ஏன் தெரியுமா? அவர்கள் மூலமாக அவர்களுக்கு விடுதலையை கொடுக்கணும். ஹல்லேலூயா. அந்த கூட்டத்திற்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட அந்த மனுஷன் மூலமாக சுவிசேஷம் போகணும். அந்த மனுஷன் கண்ணீர் விட்டு கதறி அழுகிற ஒரு மனுஷனாக இருக்கணும். யாருக்காக தெரியுமா? தான் எந்த கூட்டத்திலிருந்து எடுக்கப்பட்டானோ அந்த கூட்டம் விடுதலை பெறணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பாருங்கள், இன்னைக்கு அநேக ஜனங்கள் இருக்கிறோம், ஓகேங்களா? புறம்பே இருந்தோம், ஆண்டவர் நம்மளை உள்ளே கூட்டிகிட்டு வந்தார். இந்த மாதிரி எத்தனை பேர் புறம்பே இருக்கிறாங்க, எத்தனை பேர் அவருடைய நியாயங்களை அறியாமல் போய்கொண்டிருக்கிறாங்க. அவங்க நம்ம என்ன தெரியுமா சொல்லணும்? என் ஆண்டவர் என்னை தேர்ந்தெடுத்தார், என் ஆண்டவர் என்னை ஒரு விசேஷமான கூட்டமாக மாற்றி கொடுத்தார், என் ஆண்டவர் என்னை எப்பொழுதுமே அவருடைய பிள்ளையாக அவருடைய வார்த்தையை அறிவிக்கக்கூடிய ஒரு ராஜரீக கூட்டமாக என்னை தேர்ந்தெடுத்திருக்கிறார். உங்களுக்கும் அது கொடுக்குறாரு. ஹல்லேலூயா. நீங்களும் வாங்க அப்படின்னு அழைப்பை கொடுப்பதற்காக கடவுள் நம்மை தேர்ந்தெடுத்துக்கிறார். கர்த்தருக்கு ஹல்லேலூயா சொல்லுவோமா? இப்போ 148வது சங்கீதம் 14வது வசனம், கடைசி வசனம் வாசிங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. பாருங்க, அவருடைய தம்முடைய பரிசுத்தவான்கள் யாவருக்கும், தம்மை சேர்ந்த ஜனமாக இஸ்ரவேல் புத்திரருக்கும் கொண்டாட்டமாக தம்முடைய ஜனத்திற்கு ஒரு கொம்பை உயர்த்தினார். ஹல்லேலூயா. நம்முடைய கொம்பு, உயர்த்தப்பட்ட கொம்பு இயேசுவானவர். ஹல்லேலூயா. அவர் நமக்கு எப்பொழுதுமே எப்படி இருக்கிறார் தெரியுமா? ஒரு கொண்டாட்டமாக இருக்கிறார், சரிங்களா? அப்படிப்பட்ட ஆண்டவர் நாம் வைத்திருக்கிறதால நாம் அவரை துதிக்கணும். அப்படிப்பட்ட ஆண்டவரை நாம் நம்பிக்கையாக வைத்திருக்கிறதுனால நாம் அவரை ஸ்தோத்தரிக்கணும்.
அவருக்காக நாம் என்ன பண்ணணும்? கீர்த்தனைகள் பாடணும். நாம் எப்படிப்பட்ட ஜனம்! இந்த 148வது சங்கீதத்தை எடுத்து ஃபுல்லாக படிச்சிங்கன்னா அது அவ்வளோ அழகாக இருக்கும். அது நம்ம என்ன பண்ணிட்டாங்க? பாட்டாகவே எழுதிட்டாங்க. அல்லேலூயா கர்த்தரையே ஏகமாய் துதியுங்கள், அவர் நடத்தும் செயல்கள் எல்லாம் பார்த்தோரை துதியுங்கள். அல்லேலூயா. இதில் பாருங்க, எல்லாமே இருக்கும் பாருங்க. பூமியில் உள்ளவைகளே கர்த்தரை துதியுங்கள், மகா மச்சங்களே, சகல ஆழங்களே, அக்கினியே, கல்மழையே, உறைந்த மழையே, மூடு பனியே, அவர் சொற்படி செழும் பெருங்காற்றே, மலைகளே, சகல மேடுகளே, கனி மரங்களே, சகல கேதுருக்களே, காட்டு மிருகங்களே, சகல நாட்டு மிருகங்களே, ஊரும் பிராணிகளே, இறகுள்ள பறவைகளே, பூமியின் ராஜாக்களே, சகல ஜனங்களே, பிரபுக்களே, பூமியில் உள்ள சகல நியாயாதிபதிகளே, வாலிபரே, கன்னிகைகளே, முதிர் வயதுள்ளவர்களே, பிள்ளைகளே, கர்த்தரை துதியுங்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சூரியனே, சந்திரனே, தேவனை துதியுங்கள், ஒளியதனை அவர் பணிக்கே கொடுத்து நீர் துதியுங்கள், ராஜாதி ராஜனாம் தேசுராஜன் பூமியில் ஆட்சி செய்வார். அல்லேலூயா, அல்லேலூயா, தேவனை துதியுங்கள். அல்லேலூயா. பாருங்க, நம்ம இது வரைக்கும் கற்றுக்கொண்ட சத்தியங்களில் மனுஷனை நம்புவதை பார்க்கலாம் கர்த்தர் மேல் நம்பிக்கையாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவர் தலைமுறை தலைவரைக்கும் ராஜரிகம் பண்ணுகிற தேவன். அவர் குதிரையினுடைய பலத்திலும் வீரனுடைய பலத்தில் அவர் பிரியப்படுகிற தேவன் அல்ல. மாறாக யார் கர்த்தருக்கு காத்திருக்கிறார்களோ, யார் கர்த்தருக்கு பயந்து நடக்கிறார்களோ, அவருடைய கிருபைக்கு காத்திருக்கிற மனுஷர்கள் மேல் அவர் எப்படி இருக்கிறாரா? பிரியமாய் இருக்கிறார். அவர் என்ன பண்ணாரா? ஒரு சாதியை தனியாக, ஓகேங்களா, அவர் வேறு எந்த சாதிக்கும் இப்படி செய்ததில்லை. ஹல்லேலூயா. நம்மை ஒரு ஆசீர்வாதமான ஒரு கூட்டமாக கர்த்தர் நியமித்திருக்கிறார். அவருடைய நியாயங்களை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அது மட்டுமல்ல, நமக்கு கர்த்தர் ஒரு கொண்டாட்டத்தை ஏற்படுத்தியிருக்கிறார். ஹல்லேலூயா. நமக்கு ஒரு நம்பிக்கையை ஏற்படுத்தியிருக்கிறார். உலகத்தில் இருக்கக்கூடிய அநேக காரியங்கள் அவரை துதித்து கொண்டே இருக்கிறது, அவரை பாடிக்கொண்டே இருக்குது. நம்மளும் நம்முடைய வாழ்க்கையில் அவரை துதிக்கணும். அது மட்டுமல்ல, நீங்கள் வாசித்து பாருங்க, 149வது சங்கீதம் கடைசி வசனம். ஹல்லேலூயா. எந்த கணம் அவருடைய பரிசுத்தவான்கள் யாவருக்கும் உண்டாகும். எந்த கணம்? கர்த்தர் நமக்கு ஒரு கணத்தை கொடுக்கிறார் என்று சொல்றாரு. பரிசுத்தவான்கள் யாவருக்கும் உண்டாகும்னு சொல்றாரு. ஹல்லேலூயான்னு சொல்றாரு. என்ன கணம்? முன்னாடி நீங்க போய் படிச்சு பாருங்க, சரிங்களா? ஜாதிகளிடத்தில் பழி வாங்கவும், ஜனங்களை தண்டிக்கவும், அவர்களுடைய ராஜாக்களை சங்கிலிகளாலும் அவர்களுடைய மேன்மக்கள் இரும்பு விலங்குகளாலும் கட்டவும், எழுதப்பட்ட நியாய தீர்ப்பை அவர்கள் மேல் செலுத்தவும், அவர்கள் வாயில் கர்த்தரை உயர்த்தும் துதியும், அவர்கள் கையில் இருபுறமும் கற்குள்ள பட்டயமும் இருக்கும். நம்முடைய வாயில கர்த்தரை உயர்த்தும் துதி. ஹல்லேலூயா. நம்முடைய கையில் என்னவா இருக்கான்? இருபுறமும் கற்குள்ள பட்டயம். இன்னைக்கு நம்முடைய வேதத்தை எடுத்து வச்சு கொண்டிருக்கிறோம் இல்லையா? இருபுறல கற்குள்ள பட்டயம். நம்முடைய வாய் நல்லா துதித்து கொண்டிருக்கிறோம் இல்லையா? இது கணம். ஹல்லேலூயா. யாருக்குமே இந்த கணம் கொடுக்கலைங்க. கர்த்தருடைய பரிசுத்தவான்களுக்கு, அவரை யாரெல்லாம் ஆராதித்து கொண்டிருக்கிறார்களோ, அவர் யாரெல்லாம் நம்பி இருக்கிறார்களோ, அப்படிப்பட்ட ஜனங்களுக்கு கர்த்தர் ஒரு கணத்தை கொடுத்திருக்கிறார். அந்த கணம் என்ன தெரியுமா? அவருடைய வாயில துதி. ஹல்லேலூயா. துதிக்கக்கூடிய கணம். நாம நினைச்சிட்டு இருக்கிறோம் துதிக்கிறோமே என்ன அப்படின்ட்டு. இல்லை, அங்க தேவ தூதர்கள் துதித்து கொண்டிருக்கிறாங்க. ரெண்டாவது கர்த்தரை நம்பி இருக்கிற ஜனங்கள் துதித்து கொண்டிருக்கிறாங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பரலோகத்தினுடைய மாதிரியை நாம் என்ன பண்ணிட்டு இருக்கிறோம்? உலகத்துல உணர்ந்து கொண்டே இருக்கிறோம். அது மிக பெரிய கணம். கர்த்தருடைய துதி நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இருபுறமும் கற்குள்ள பட்டயம் நம்முடைய கரத்துல கொடுக்கப்பட்டிருக்கிறது. அது என்ன தெரியுமா? கணம்.
ஹல்லேலூயா. வேதம் அழகாக சொல்லுகிறது, இது கனம், இது மரியாதை, இது நமக்கு கர்த்தர் கொடுத்திருக்கக்கூடிய கௌரவம். தேவஜனமே, வேத புஸ்தகத்தை எடுத்து போவதற்கு நீ என்னைக்காவது வெட்கப்பட்டன்னா இன்னைக்கே அதை மறந்துரு. ஏன்னு சொன்னா வேதம் சொல்லுகிறது, இருபுறம் கருக்குள்ள பட்டயத்தை தம் கரத்தில் கொடுத்திருக்கிறார், துதியை நம்முடைய வாயில கொடுத்திருக்கிறார். அது கர்த்தருடைய ஜனத்திற்கு கொடுத்த கனம். ஹல்லேலூயா. பாருங்க, திரும்பவும் படிக்கலாம் அந்த வசனம். இந்த கனம் அவருடைய உண்டாகும். ஹல்லேலூயா. பரிசுத்தவான்கள் யாவருக்கும் உண்டாகும். ஹல்லேலூயா. பாருங்க, இன்னைக்கு கர்த்தர் நம்மளை ஒரு கூட்டமாக, கர்த்தருடைய கூட்டமாக, பரிசுத்தமான ஒரு கூட்டமாக அவருடைய துதியையும் அவருடைய வார்த்தையை நம்மளுடைய கரத்தில் கொடுத்து அனுப்பியிருக்கிறார். என்ன சொன்னா, இந்த வார்த்தைகள் அநேக நியாயம் தீர்க்கும். இந்த வார்த்தைகள் அநேக மக்களை கர்த்தருக்குள்ளாக கொண்டு வரும். அநேக மக்களுடைய இருதயங்களையும் கணுக்களையும் ஊனையும் உருவி குத்தி செல்லும். ஹல்லேலூயா. அது வகையறுத்து காட்டும். கர்த்தருடைய வசனம் நம்ம நினைக்கிறோம் ஒரு வார்த்தைகள் இல்லை, ஒவ்வொரு மனுஷனுக்குள்ளேயும் போய் உருவ குத்தி கொண்டே இருக்கிறது. அவனுடைய செயல்கள் ஒவ்வொன்றையும் கர்த்தருடைய வார்த்தைகள் பார்த்து கொண்டே இருக்கிறது, வகை அறுத்து கொண்டே இருக்கிறது. அப்படிப்பட்ட கணத்தை இன்று கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா சொல்லமா? ஹல்லேலூயா. கர்த்தர் நமக்கு கனம் கொடுத்திருக்கிறாருங்க. இனிமேல் வேதத்தை எடுத்துன்னு போறதுக்கு எப்படி எடுத்துன்னு போகணும் தெரியுமா? சரிங்களா? கம்பீரத்தோடு எடுத்து போகணும். கர்த்தர் எனக்கு கொடுத்த பட்டயம், நாம் துதிக்கும் போது சந்தோஷமாக துதிக்கணும். கர்த்தர் எனக்கு கொடுத்த கனம் அவருடைய பரிசுத்தவான்களுக்கு உண்டாகும் என்று சொன்னாரு. அதே போல என்னுடைய வாயிலிருந்தும் இன்று துதி வெளிப்பட்டு கொண்டிருக்கிறது. என்னுடைய கரங்களிலிருந்தும் வேத வார்த்தைகள் வந்து கொண்டிருக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா சொல்லமா? ஹல்லேலூயா. இப்ப நம்ம படிக்கலாம் 150வது சங்கீதம். ஹல்லேலூயா. வீணையோடும் ஹல்லேலூயா. நிறைய இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் எல்லாம் கொடுத்துட்டு கடவுள் கடைசியா சொன்ன வசனம் தெரியுங்களா? 5ஆம் வசனம், ஓசையுள்ள கைத்தாளங்களோடும் அவரை துதியுங்கள், பேரோசையுள்ள கைத்தாளங்களோடும் அவரை துதியுங்கள். ஹல்லேலூயா. பாருங்க, ஒருத்தர் 2 பேர் கை தட்டினா ஒரு மாதிரி இருக்கும், அது ஒரு 1000 பேர் கைத்தட்டி பாருங்களேன். அதே ஒரு 1,00,000 பேர் கைத்தட்டி பாருங்களேன், அது பேரோசை. ஹல்லேலூயா. ஏதா இன்ஸ்ட்ருமெண்ட் இல்லை, சரிங்களா? வாசிக்கிறவங்க இல்லை, கவலையே பட தேவையில்ல, நாமளே இன்ஸ்ட்ருமெண்ட் தான். ஹல்லேலூயா. ஒவ்வொரு மனிதனுக்கும் இன்ஸ்ட்ருமெண்ட் கைகளிலே இருக்குது. அவன் கரங்களை தட்டி பாடினால் போதும், அவன் கரங்களை தொட்டு தட்டி துதித்தால் போதும். பேரோசையுள்ள கைத்தாளங்கள். ஹல்லேலூயா. பேரோசையுள்ள கைத்தாளங்கள். இன்னைக்கு நிறைய பேர் நம்ம கைகளை தட்ட சொன்னா சாம்பிளுக்கு தட்டிட்டு இருப்பாங்க. வேதம் வசனம் சொல்லுது, ஓசையுள்ள கைத்தாளத்தோடும் பேரோசையுள்ள கைத்தாளத்தோடும் கர்த்தரை துதியுங்கள் அப்படின்னு கடைசியா சுவாசம் இல்லையா, நீ மூச்சு காத்து சுவாசிச்சன்னா எத்தனை முறை மூச்சு காத்து உள்ளே போயிட்டு வருது தெரியுமா? சரிங்களா? மருத்துவர்கள் ஒரு கணக்கு வச்சுருப்பாங்க, ஒரு முறை நின்னா கூட முடிஞ்சு போகுது. ஹல்லேலூயா. நாம் கணக்கே எடுக்க முடியாது, அத்தனை காரியங்கள் நம்முடைய உடம்புல இருக்குது. எல்லா கணக்குகளுமே, மருத்துவர்கள் சொல்கிற எல்லா கணக்குமே அப்ராக்சிமேட் தான். அவங்க வைத்து கொண்டிருக்கிற கணக்குகள் எல்லாமே அப்ராக்சிமேட் தான், எல்லாமே ஒரு தோராயமான ஒரு கணக்குகள் இவ்வளோ வச்சுருக்குறாங்க, அவ்வளோதான். துல்லியமாக இவ்வளோதான் இப்படி தான் ஏதாவது சொல்ல முடியுமான்னு சொல்லவே முடியாது. நட்சத்திரங்களை கூட பாருங்கள், துல்லியமாக சொல்ல முடியுமான்னு நம்முடைய வேணா ஆஸ்ட்ரோனட்ஸ் சயின்டிஸ்ட்லாம் என்ன சொல்கிறாங்க, 1 பில்லியன் ட்ரில்லியன் நட்சத்திரங்கள் இருக்கிறான் சொல்லிட்டாங்க. பில்லியன் ட்ரில்லியன் நட்சத்திரங்கள் இருக்குது அப்படின்ட்டாங்க. என்னென்ன நட்சத்திரங்கள் எத்தனை அவங்களால கூட சொல்ல முடியாது. ஆனால் எல்லாவற்றையும் கணக்கு பார்த்து, சரிங்களா, சரியாக நட்சத்திரங்களை பேர் சொல்லி அழைக்கக்கூடிய தேவன். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அது பில்லியன் ட்ரில்லியனாக இருக்கட்டும், எப்படிப்பட்ட காரியமாக இருக்கட்டும், உடம்புல எந்த ஒரு விஷயமாக இருக்கட்டும், என் ஆண்டவருக்கு தெரியாமல் ஒன்றுமே இல்லை. ஹல்லேலூயா.
நாம் என்ன செய்யணும் சரிங்களா? பேரோசையுள்ள கைத்தாளத்தோட அவரை துதிப்போம். சுவாசமுள்ள யாவும் சரிங்களா? நமக்கு நம்முடைய சுவாசமே கர்த்தரை துதிப்பதற்கான ஒரு காரணியாக இருக்கிறது. வேறு எந்த காரணம் தேவையில்லை. நான் எதுக்காக நான் துதிக்கணும்லாம் யோசிக்காதீங்க. சுவாசம் போயிட்டே வருது. ஹல்லேலூயா. எனக்கு தெரியாமல் எத்தனை முறை எல்லா விஷயங்களையும் உடம்புக்குள்ளே நடந்து கொண்டே இருக்கிறது. இது எல்லாவற்றையும் செய்கிற தேவன் இருக்கிறார், அதனால் நான் துதிப்பேன். ஹல்லேலூயா சொல்லாமா? ஹல்லேலூயா. அதனால் கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, கர்த்தர் இன்னைக்கு நமக்கு சொல்லிக் கொடுத்த பாடங்களை நம்ம திரும்ப ஒரு முறை சரிங்களா நாமளே சொல்லுவோமா? நம்பர் 1, நம்ம என்ன யார் மேலே நம்பிக்கை வைக்கக்கூடாது? பிரபுக்களையும் ஓகேங்களா, ரட்சிக்க திராணி இல்லாத மனுப்புத்திரனையும் நம்பாதேங்க. நம்பர் 1, யாரை நம்பணும்? கர்த்தரை நம்புகும். கர்த்தரை நம்புகிற மனுஷன் பாக்கியவான். சரிங்களா? 2வது காரியம், பிரபுக்கள் ஏதோ ஒரு கொஞ்ச நாள் ஆட்சி செய்வாங்க. ஆனால் நம்முடைய ராஜா தலைமுறைக்கு ராஜரிகம் பண்ணுகிற தேவன். அவரை நாம துதிப்போம். ஹல்லேலூயா. அவர் குதிரையின் மேலே பிரியப்படுகிற தேவன் அல்ல, வீரனுடைய பலத்தின் மேல் பிரியப்படுகிற தேவன் அல்ல. மாறாக கர்த்தருக்கு பயந்து அவருடைய கிருபைக்காக காத்திருக்கிற மனுஷன் மேல் அவர் பிரியமாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. நம்மளை ஒரு ஜனமாக, ஒரு ஜாதியாக, ராஜரீக கூட்டமாக பிரித்து எடுத்திருக்கிறார். அதனால் நம்ம என்ன பண்ணோம்? அவருடைய நியாயங்களை மறக்காமல் எல்லா ஜனங்களுக்கும் சொல்லக்கூடிய ஒரு ஜனமாக நாம் இருக்கணும். ஹல்லேலூயா. அவர் நமக்கு ஒரு கொம்பை ஏற்படுத்தினார், நமக்கு ஒரு கொண்டாட்டத்தை ஏற்படுத்தினார். அதனால் நாம் அவரை துதிக்கணும். அடுத்தது பார்த்தீங்கன்னா, அவருடைய பரிசுத்தவான்களுக்கு அவர் கனத்தை கொடுத்திருக்கிறார். எப்படிப்பட்ட கனம் என்று சொன்னால், அவருடைய வாயிலே துதியும், அவருடைய கரங்களில் பட்டயமும், இருகருக்குள்ள பட்டயமும் இருக்கக்கூடிய ஒரு கனத்தை கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. நம்ம அடுத்து பேரோசையுள்ள கைத்தாளத்தோடும் சுவாசமுள்ள யாவும் கர்த்தரை துதிப்பதாக. ஹல்லேலூயா. நான் 5 சங்கீதங்கள், ஹல்லேலூயா சங்கீதங்களிலிருந்து மிக சொற்ப காரியங்களை, ரொம்ப சின்ன காரியங்களை, நிறைய காரியங்கள் இருக்குது. அவ்வளோ காரியங்களை விவரித்து போனால் இந்த நாளை இன்னைக்கு பத்தாது. ரொம்ப ரொம்ப குறைவான காரியங்களை இன்னைக்கு கடவுள் நமக்கு ஞாபகப்படுத்தி இருக்கிறார். கடவுள் நம்மளை திரும்பவும் சரிங்களா என்ன பண்ணியிருக்கிறாரு? நமக்கு ஒரு உற்சாகத்தை கொடுத்து அனுப்புகிறார். ஏன்னு சொன்னால், நம்மளுடைய பயிற்சி பட்டறை இதுவாக இருக்கலாம், ஆனால் நாம் வேலை செய்கிற ஸ்தலம் உலகம். ஹல்லேலூயா. ஓகேங்களா? இங்கே கற்றுக்கிட்டு உலகத்தில் போய் பிரதிபலிக்கணும், அங்கே நம்ம செய்யணும், இங்கே இல்லை. அதற்காக நம்மை கர்த்தர் இன்னும் உற்சாகப்படுத்திருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஜெபம் செய்வோம். என்னை மறவா இயேசு ராஜா, உந்தன் தயவால் என்னை நடத்தும். என்னை மறவா இயேசு ராஜா, உந்தன் தயவால் என்னை நடத்தும். வல்ல ஜீவ வாக்குதத்தங்கள் வரைந்தனக்காய் ஏந்ததாலே ஸ்தோத்திரம். வல்ல ஜீவ வாக்குதத்தங்கள் வரைந்தனக்காய் ஏந்ததாலே ஸ்தோத்திரம். ஆமாண்டவரே, அப்பா உம்முடைய வாக்குதத்தங்களினால இப்போ எங்களை வரைந்து காத்து கொண்டதற்காக உமக்கு நன்றி 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 ராஜா. தகப்பனே, நீர் பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர். ஆண்டவரே, ஒருவராய் பெரிய காரியங்களை எங்களுடைய வாழ்க்கையிலே செய்கிற தேவன் அப்பா. ஆண்டவரே, நீர் ஆண்டவரே தகப்பனே சுப்பா அப்பா நன்மையால் முடிசூட்டுகிற தேவனருக்காய் நன்றி ஆண்டவரே. இந்த நாளில் கூட தகப்பனே, உம்முடைய பிரசன்னத்தினாலே, உம்முடைய வார்த்தையினாலே நீர் வெளிப்பட்ட விதத்திற்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. அப்பா, ஊழியக்காரர்கள் ஆண்டவரே எழும்புகிற ஒரு கூட்டமாக ஆண்டவர் இந்த கூட்டத்தை நீர் பயன்படுத்தியபடியால் உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எஸ்அப்பா, உம்முடைய வார்த்தைகள் ஆண்டவரே அவை வெறுமையானவை அல்ல ஆண்டவரே, அவை அப்பா பலன் கொடுக்கக்கூடிய நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்ட விதைகள் ஆண்டவருக்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா, இந்த நாளில் கூட அப்பா இந்த கூட்டத்தை ஒழுங்குபடுத்திய ஆண்டவரே இந்த கிரைஸ்ட் டிவி நிறுவனருக்காகவும் அவருடைய குடும்பத்திற்காகவும் ஆண்டவரே கிருபையாய் கொடுத்த பிள்ளைக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஏசப்பா, மூவரையும் நீர் ஆசீர்வதிங்க அப்பா. இந்த
இந்த ஊழியம் ஆண்டவரை இன்னும் பெருகட்டும் ராஜா. அநேக பிள்ளைகளுக்கு ஆண்டவரே கர்த்தாவுடைய சுவிசேஷத்தை எடுத்து செல்லுகிற ஒரு ஊடகமாக ஆண்டவரே இந்த ஊடகம் இருக்கட்டும் ஆண்டவரே. அப்பா உண்மையும் உத்தமமாக அப்பா தன்னுடைய ஊழிய பணியை தொடங்கி இருக்கக்கூடிய இந்த பிள்ளைகளுக்கு ராஜா ஆண்டவரே நீர் எப்பொழுதும் துணையாக இருக்கிறபடியால் உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இதில் வேலை செய்கிற ஒவ்வொரு டெக்னீஷியன்ஸையும் ஆண்டவரை ஒவ்வொரு மனுஷன் நீங்கள் ஆசீர்வதிங்கப்பா. ஆண்டவர் இந்த கூட்டத்தில் கலந்து கொண்ட ஒவ்வொரு சகோதரனையும் சகோதரிக்காக நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவர். அவர்கள் குடும்பங்களை ஆண்டவரே ஏசப்பா நீர் பார்த்து கொள்ளுங்க. அவர்கள் தேவையை சந்திக்கிற அந்த கிருபைக்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. அப்பா ஒரு பிள்ளையும் ஆண்டவரே அப்பா கண்ணீரோடு ஆண்டவர் இந்த கூட்டத்தில் இருக்கக்கூடாது அப்பா. ஒரு களிப்போடு ஆண்டவர் சந்தோஷத்தோடு நம்பிக்கையோடு இருக்க நீர் உதவி செய்யுங்க ஆண்டவரே. சகலத்தினுடைய கரத்தில் ஒப்படைக்கிறோம் இயேசுவின் ஜெபம் கேளும் பிதாவே, ஆமேன் ஆமேன். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமையான பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன்.